லாஸ்ட் எபிசோட்ல எதிர்பாராத நேரத்துல ஹீரோயின் டப்புன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் அடிச்சுட்டு பஸ் ஏறி போயிட்டான்னு பார்த்தோம். அப்புறம் என்ன நடக்கும் வாங்க பார்க்கலாம். ஷாக்கான ஹீரோ அந்த கடைசி பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடுறான். அப்புறம் என்ன, ஒரு டாக்ஸிய பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்றான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் தூங்கிடுறா. இவங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்ல இப்ப இருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கே தெரியாது. அடுத்த நாள் காலையில ஹீரோ எந்திரிச்சு அந்த ரூமை செக் பண்ணும்போது அங்க யாருமே இல்ல. சரின்னு எப்பயும் போல அவன் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து சங்கோ கிட்ட இருந்து கால் வருது. என்னப்பா பண்ற? வீக்கெண்ட் கூட வெளில வர மாட்டேக்கி. எனக்கு இன்னைக்கு பிளைண்ட் டேட் இருக்கு, கொஞ்சம் கம்பெனி கொடுக்க வரியான்னு கேட்க, இல்ல முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு இவனும் சொல்ல. அப்படி என்ன வேலை இருக்கும்? போரிங், அதே லஞ்ச் பிளாட்டரை வாங்கி திம்ப, அப்படிதானே கேட்க இவனுக்கு செம்ம காண்டாகுது. இல்ல அப்படி கிடையாது, உங்களை மாதிரி ஆளோட மூஞ்ச பார்க்காம நிம்மதியா இந்த வீக்கெண்ட்ல பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றதுல கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு அதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன ஹீரோயினும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது சுஜி கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு வீக்கெண்டா, ஸோ நம்ம ஃப்ரெண்டை ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு செட் பண்ணி விடலான்னு சுஜியும் கேட்க, ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறா. ஏண்டி இப்படி பண்ற? நீ ஒரு ரைட்டர், எப்படி ஸ்டோரிஸ் எழுதுவ? யோசிச்சு பாரு, ஒரு டேட்டு கூட நீ போனது கிடையாது, ஒரு கிஸ்ஸாச்சும் பண்ணியிருக்கியா? இல்ல, இதெல்லாம் நீ ஃபீல் பண்ணா மட்டும்தான் உன்னால எழுத முடியும் டீன்னு அவளும் கிண்டலா சொல்ல, கிஸ்ன்ற வார்த்தை கேட்டதும் லாஸ்ட் நைட் நடந்தது தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஏய், கிஸ் பண்றதுல அப்படி என்ன பெரிய விஷயம்? எனக்குலாம் நான் ஜுஜுப்பி மேட்ருப்பான்னு சொல்ல, என்ன அப்படியாடி, யாரடி டேட் பண்ற, கிஸ் பண்ணிட்டியா அப்போ அப்படின்னு அவ்வளோ நோண்டி நோண்டி கேட்க, ஆஹா உனக்கு வேற வேலையே இல்லையா, நான் அப்புறம் பேசுறேன், எனக்கு ரொம்ப வேலை இருக்குன்னு இவ கட் பண்ணிடுறான். நம்ம ஒரு விஷயத்த நினைக்கவே கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா, அதை தான் இந்த நேச்சர் திருப்பி திருப்பி ஏதோ ஒரு முறையில நம்மள ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் இப்ப பார்க்ல ஒரு கப்பல் கிஸ் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்கள பார்த்ததும் லாஸ்ட் நைட் நடந்த ஈவெண்ட்டை தான் நினச்சி பார்க்குறா. ச்சே, நம்ம எவ்வளோ முட்டாளா இருந்திருக்கோம், எப்படி கேவலமான ஒரு விஷயம் பண்ணிருக்கோம். நல்ல வேலை, இனி நம்ம வாழ்க்கையில அவனை பார்க்க போறதில்ல, அது வரைக்கும் சந்தோஷம்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே அவ லிஃப்ட் ஏறி போகும்போது ஒருத்தவங்க ஓடி வரத பார்த்து லிஃப்ட திறந்து விடுறான். உள்ள வந்தவன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பாக்குறாங்க, ஷாக்காய் நிக்கிறாங்க. இது நம்ம ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபோர்த் ஃப்ளோர் வந்ததோ ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆறான். ஹீரோயினும், எதுக்காக இப்படி பண்றீங்க கடவுளே, ஒரே பில்டிங்னாலும் சரி ஃபோர்த் ஃப்ளோர்ல தான் அவனும் இருக்கணுமா, ஏன் இப்படி பண்றீங்க, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு அவளும் லிஃப்ட்டுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம மூஞ்ச மறைக்கணும், நான் வீட்டுக்குள்ள போயே ஆகணும், அதான் ஒரு வழின்னு கஷ்டப்பட்டு அவ வீட்டுக்குள்ளேயோ வந்துடுறா. ஓனரோட ஷூவை பார்த்துட்டு, ஓ நீங்க வீட்டில் தான் இருக்கீங்களா, வணக்கம் அப்படின்னு நேர நிமிர்ந்து பார்க்க, இது நம்ம ஹீரோ. என்ன நீங்களா, நீயா அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் ஷாக்காகி நிற்கிறாங்க. வேற அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டோமோன்னு ஹீரோயினை போக பார்க்க ஹீரோ கால் பண்ணி செக் பண்ண, இது ஹீரோயின் தான் எடுக்கிறான். ஓ மை காட்னு இப்பதான் இவங்களுக்கு புரியுது. சேஹி அப்புறம் ஜிஹோன்ற இந்த பேருனால தான் ஜெண்டர் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு அவங்க ஐடி கார்ட்ஸை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவுட் ஆஃப் நோவேர் ஹீரோயினுடைய வயிறு கோவ ஆரம்பிக்குது. ரொம்ப பசிக்குது போல, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. ஹீரோ அதை நோட் பண்ணிட்டான்னு இவ பார்த்து காஃப் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு ஹீரோ அங்கேருந்து போக, ச்சே இன்னும் எவ்வளோ நம்ம அசிங்கப்பட போகிறோம் தெரியலையே, ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே உட்காந்துட்டு இருந்தா அந்த பூனையும், ஆமாமா என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி நிறைய சாப்பிட்றா. அப்போ விஷயத்த சொல்லும்போது ஹோரங் அவகிட்ட மன்னிப்பு கேட்குறா. இது எல்லாமே என்னோட தப்பு தான், பாய் ஃப்ரெண்ட் சொன்னதும் செய்கின்றத ஆனா பெண்ணா நான் கேட்டிருந்துருக்கணும், என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்ல, இட்ஸ் ஓகே இப்பயாச்சும் எல்லாமே கிளியர் ஆச்சேன்னு சொல்றான். அந்த பக்கம் சங்கு ஹீரோ முன்னாடி உட்காந்து, இப்போ என்ன பண்ண போற, என்னை அடிக்க போறியா, இந்த அடிச்சுக்கோன்னு கண்ணத்தை காட்ட, இல்லை எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கா, அட இல்லைப்பா நான் என்ன வீணுக்குன்னே செய்வேனா, இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், சரி இவ்வளோ கரெக்டாக இருக்கிற நீ எதுக்காக ஒரு ஃபோன் பண்ணி செக் பண்ணல அப்படின்னு ஹீரோ மேலேயே மாற்றி விடுறாரு. அப்போ ஹீரோவும், நான் பண்ணியிருக்கணும், பண்ணாதது என்னோட தப்பு தான், வேலை எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணதுனால பண்ணவும் தோணலைன்னு சொல்கிறான். அப்புறம் என்னப்பா உனக்கு தேவைப்பட்டது ஒரு பர்ஃபெக்ட் ஹவுஸ்மேட், அப்படி தானே கிடைச்சிருக்காங்கன்னு சொல்ல, இல்லை எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் அவள் ஒரு பொண்ணாக இருக்காளே,
அதான் இங்க பிரச்சனைன்னு சொல்றான். நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா எப்போதுமே ஸ்ட்ரெயிட் ஃபேஸோட தான் சுத்துவான். எல்லாமே கால்குலேட்டிவா பண்ணுவான். செய்கின்ற பேர் இல்லாம இவனுக்கு பட்ஜெட் பத்மநாபன்னு பேர் இருந்திருக்கணும். ஏன்னா வாங்குற சம்பளம் இவ்வளோ, செலவு போக இவ்வளோ, இவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டு தான் அவனோட வாழ்க்கையை லீட் பண்ணுவான். இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கான்னே நமக்கு தெரியாது. ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிரசிவ், ரொம்ப க்யூட்டா, ரொம்ப சப்பியா, பப்ளியா, குட்டி குட்டி விஷயம்லாம் அவளுக்கு மேட்டர்ஸ். சந்தோஷமா வாழணும் அது இதுன்னு அவளுக்கு பெரிய கனவுலாம் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஆப்போசிட் கேரக்டர்ஸ். எப்படி இவங்களுக்கு செட் ஆகுன்றதான் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அங்க ஹீரோயினை பார்க்கறான். ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்படி பஸ் ஸ்டாப்ல கிஸ் பண்ணதுக்கு ஹீரோயின் மன்னிப்பு கேட்கறா. எதுவும் தப்பான இன்டென்ஷன் எல்லாம் பண்ணல, நீங்க கோவமா இருக்கீங்களான்னு கேட்கா. ஆஹா, நான் கோவமாலாம் இல்ல, கோவப்படணும்னா அதுல என்னோட இமோஷன்ஸும் கலந்து இருக்கணுமே, ஆனா எனக்கு அப்படி இல்ல. அந்த கிஸ் எனக்கு ஒரு அஃபென்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஒருத்தவங்க நம்மளை ஃபோர்ஸ்ஃபுல்லி டச் பண்ணும்போது ஒரு மாதிரி அன்பிளசண்ட்டாக இருக்குமே, அப்படிதான்னு சொல்ல. அச்சச்சோ, நான் உங்களை அட்டாக் பண்ணுற இன்டென்ஷன்லாம் பண்ணலை, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் உடனே வீட்டை காலி பண்ண முடியாது, ஏன்னா எங்கே போகிறதுனே எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒர்க் செட் ஆனதும் நான் ஒரு வீட்டை பார்த்து காலி பண்ணி போயிடுறேன், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினுக்கு ஒரு டைரக்டர் கிட்டேருந்து கால் வருது. உடனடியாக மீட் பண்ண போகிறான். அங்க அவளோட அந்த க்ரஷ் பேனையும் பார்க்குறான். இந்த டைரக்டருக்கு ஹீரோயினுடைய ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்குன்னு பேசுறாங்க. இங்க இந்த க்ரஷ் பேன் இருக்காங்க, இவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண போறான். ஸோ இது நம்ம ஹீரோயின் அப்புறம் க்ரஷ் பேனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவனே பேசிக்கிறான். இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நல்ல ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி கொடுன்னு கேட்குறான். வீட்டுக்கு போன ஹீரோயினும் விழுந்து விழுந்து வேலை பார்க்குறான். அடுத்து என்னன்னு யோசிக்கும் போது ஐடியா வரலன்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு போயிட்டு ரூமை க்ளீன் பண்ணுறான், பாத்ரூமை க்ளீன் பண்ணுறான். அதாவது ஒரு பக்கம் க்ளீனிங் ஒர்க்கும் நடக்குது, அது பண்ணும்போது அவளுக்கு ஐடியாஸ் வருது, அதை வச்சு போய் எழுதுறான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பக்கம் வீடு ஃபுல்லாக சுத்தமாயிடுது, இன்னொரு பக்கம் அவளோட ஸ்கிரிப்டும் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சிடுறா. அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. ஹவுஸ் லோனுக்கான அமௌண்ட் இவ்வளோ அண்ட் மொத்தம் இவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டணும்னு. அதை வச்சு ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டு ஃபியூச்சருக்கான பிளானையே பண்ணிடுறான். அப்படி அவன் பண்ணும்போது அவன் வாங்குற இன்கம் வந்து ஏதோ லைட்டாக பத்த மாட்டேங்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு புதுசாக வர டெனன்ட் கிட்ட இருந்து அவன் ரெண்ட் வாங்கி அதை டேலி பண்ணலான்னு முடிவு பண்ணுறான். அப்போ அதை பார்த்து சங்குவோம், ஏன்பா பட்ஜெட் பத்மநாபன் இன்னுமா முடியல? ஆமாம், அடுத்த மாதம் உனக்கு ரெண்ட் அமௌண்ட் கிடைக்கிறது கஷ்டம் தான் போலையேன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் யாரு காரணம், நீங்க தானே அப்படின்னு முறைச்சி பார்க்குறான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ வீடு ஃபுல்லாக அவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பார்க்குறான். அப்போ பேய் மாதிரி ஒரு டிசைனாக தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்து ஒரு செகண்ட் பக்குன்னு ஆனவன் மெதுவா வந்து அவளோட கதவை மூடிட்டு அப்புறம் தூங்க போறான். அடுத்த நாள் ஹீரோயினை பார்த்த ஹீரோ, வீடு ரொம்ப சுத்தமா இருந்தது, இப்ப நீங்க ரீசைக்ளிங் கூட பண்றீங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல, பரவாயில்ல நான் இருக்கிற வரைக்கும் பண்றேன், அப்புறம் எழுதும் போது எனக்கு ஐடியாஸ் வரலனா இப்படி கிளீன் பண்ற ஹேபிட் இருக்குன்னு சொல்றான். அப்போ அவுட் ஆஃப் நோ வேர் ஹீரோவும் எதுக்காக என்ன கிஸ் பண்ணீங்கன்னு டப்புன்னு கேட்குறான். என்னடா இப்படி திடீர்னு கேட்குறானே, அக்கம் பக்கத்தில் ஆள் வேற இருக்காங்கன்னு அவளும் இப்படி திரும்பி பார்க்க, ஓகே நம்ம தனியாக போய் பேசலாமான்னு கூப்பிட்டு அப்புறம் அவங்க ஒரு பார்க்கில் உட்காந்து பேசுகிறாங்க. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால பண்ணிட்டேன், அவ்வளோதான். கனவை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு என்னமோ போராட்டமாக இருக்கு. 30 வயசாச்சு, ஆனால் இன்னும் ரிலேஷன்ஷிப்குள்ளே நான் போனதே கிடையாது. என் செட்டில் இருக்கிறவங்களாம் அவ வாழ்றான், ஆனால் எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்குது. இன்னைக்கு விட்டா இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்காமலே போயிருமோன்னு நான் பண்ணிட்டேன். இதை சொல்லி முடிச்ச ஹீரோயினுக்கும் இப்போ ரொம்ப கேவலமாக இருக்குது. அச்சச்சோ, நம்மளை பற்றி என்ன நினைப்பானோ அப்படின்னு அவள் ஃபீல் பண்ண. வாவ், பர்ஃபெக்ட், என்னால் உங்களை புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் பண்ண கிஸ்ல லவ் ஆர் லஸ்ட்னு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, ரைட்? அவ ஆமான்னு சொல்ல, ஓகே அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃப்யூச்சரில் நமக்குள்ள காதலும் வராது, ஏன்னா நம்ம கிஸ் பண்ணி நமக்குள்ள ஸ்பார்க்கே இல்லைன்றது ப்ரூவ் பண்ணிட்டோம், அதனால இனி நீங்கள் என் கூட ஹவுஸ்மேட்டாக இருக்கலாம். அப்புறம் ஹோரன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவளுக்கு கொஞ்சம் பயம் வருது, ஏன்னா சேஹி ஒரு ஆண், அதுவும் தெரியாதவன், அப்படி ஸ்ட்ரேஞ்சர் கூட ஹவுஸை ஷேர் பண்ணுறது உனக்கு சேஃபாக இருக்குமா என்ன அப்படின்னு அவள் கேட்கும்போது, இது வந்து எப்படின்னா கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். அவருக்கு லோன் பே பண்ணுறதுக்கு மணி தேவைப்படுது, அதுவும் பர்ஃபெக்டான ஹவுஸ்மேட்னு என்ன நினைக்கிறாரு,
எனக்கும் அதே மாதிரி வேற ஒரு வீட்டுக்கு நம்ம போய் டெபாசிட் கொடுத்து ரெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா இங்க சின்ன அமௌண்ட்டை ரெண்ட் கொடுத்துட்டு நானும் சேஃபா இருப்பேன்ல அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா ஒர்க்குக்கு வரா. ஆனா அங்க கடைசியா வேலை பார்த்த அந்த சீனியர் ரைட்டரை பார்த்து அவ மூட் அப்படியே ஆஃப் ஆயிடுது. அப்ப அந்த டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த சீனியர் ரைட்டர் அப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேருமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கான மெயின் ரைட்டர்ஸ். இப்ப நம்ம சீனியர் ரைட்டர் கூட சேர்ந்து சமமா வேலை பார்க்க போறோம்னு தெரிஞ்சதும் அவளுக்கு கொஞ்சம் ப்ரௌடா தான் இருக்கு. அடுத்த செகண்டே இவ எழுதின ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக கிறுக்கி வச்சிருக்காங்க, மாற்றி மாற்றி எழுதி வச்சிருக்காங்கன்றதை பார்த்ததும் மனசொடிஞ்சி போறா. அதாவது இந்த வைபே சரியில்லையே, எங்கே போய் முடிய போகுதுன்னு. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஹீரோயின் ஃபுல்லாக ஃப்ளோரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்தவன் சத்தமாக கூப்பிட்டு கேட்க அவளும் பார்க்குறான். என்னாச்சு, இன்னைக்கும் ஒர்க் சரியாக போகலையான்னு கேட்க, நீங்கள் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க, அதான் ஸ்ட்ரெஸ்ல தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன்னு சொல்றா. நீங்க ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்றீங்க, க்ளீன் பண்றதுல உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது இப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு ஹீரோவும் ஃபுட்பால் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும்ல, அவளும் வந்து எட்டி பார்க்க, என் கூட சேர்ந்து பார்க்கணுமா, நீங்க பார்க்கணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹோரங் ஒருவேளை இவன் கேயா இருப்பான், அதனால தான் ஹவுஸ்மேட்டை தேடிட்டு இருக்கானோன்னு கேள்வி கேட்டிருப்பான். அதுக்கான பதில் இப்போ கண்டுபிடிப்போன்னு ஹீரோயினோ நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்குறான். அப்புறம் நம்ம பட்ஜெட் பத்மநாபன் அவனோட ஃபியூச்சர் பிளான்ஸை ஒன்றுன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். கடைசி வரைக்கும் சிங்கிளா இருக்க போறானா, அடுத்த 30 வருஷத்துக்கு லோனும் இருக்குது, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டை தான் பார்த்துருக்கிறான், கடைசி காலத்துல இந்த அபார்ட்மெண்ட்ல தான் உயிரே விட போறான். அப்புறம் ஹீரோயின் இருக்கிற அந்த ரூம் நல்லா வென்டிலேட்டடா இருக்கிறனால அங்கதான் சாகவே போறேன்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு வாயில வார்த்தை வரல. என்ன மனுஷயா நீ அப்படின்ற மாதிரியும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில குப்பையை போட்டுட்டு ஹீரோயின் லிஃப்ட்ல ஏறி வரும்போது ஒரு லேடியும் ஜாயின் பண்றாங்க. அவங்க பையனை பார்க்க வந்ததா சொல்றாங்க. சரின்னு ஃப்ளோர் வந்ததும் அவ வீட்டை நோக்கி போக, எங்கம்மா போற நீன்னு அவங்க கேட்க, நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்ல, இல்ல இது என் பையனோட வீடுன்னு அவங்க சொல்ல, போச்சு மாட்டிக்கிட்டோன்னு அவன் முழிக்கிறான். எதுக்காக அந்த பொண்ணு இங்கே இருக்கா, யாராச்சும் பொண்ணு கூட இப்படி ஹவுஸை ஷேர் பண்ணுவாங்களா, ஏன்டா இப்படி பண்றேன்னு அவங்க கத்துறாங்க. உள்ள ரூம்ல இருந்து அவளும் நைஸா ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஒரு டிபிக்கல் அம்மா மாதிரி கொஞ்ச நேரம் திட்டி முடிச்சுட்டு, எப்படா கல்யாணம் பண்ணுவ, உன்னோட அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை வருது, இந்த தடவை நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா என்ன டைவர்ஸ் பண்ண போறேன்னு மிரட்டுறாரு, புரிஞ்சுக்கோடா, இப்பயாச்சும் கல்யாணம் பண்ணுடா அப்படின்னு அவங்க மாத்தி மாத்தி அந்த கல்யாண டாபிக்கே எடுத்து அவனை டார்ச்சர் பண்ண இது எல்லாமே ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கான். ஒன்ஸ் அவங்க போனதும் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்படி சொல்லாம கொல்லாம அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணது எல்லாத்துக்கும் ஹீரோ சாரி சொல்ல, இதுல என்ன இருக்கு, அம்மாக்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் அக்கறை தான், வேற எதுவும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, அக்கறையா, என்னை பொறுத்தவரையில பேரண்ட்ஸ் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, அக்கறைன்ற பேரில் அவங்க ஆசைப்படுறத நிறைவேறணும்னு பிள்ளைங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க. இங்கே இவங்க ரெண்டு பேருடைய பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஒரு காலியான ஒர்க் ஷாப் இருக்கு, அங்கே போய் தங்கி இனி புது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறா. அடுத்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறா. அப்போ அந்த பூனைக்குட்டி இருக்குல்ல, அந்த கிட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்கான், உன்னை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண போகிறேன்னு. அசிஸ்டன்ட் டைரக்டரான அந்த க்ரஷ் பையனால தான் ஹீரோயினுக்கு இந்த எம்டி ஒர்க் ஷாப் கிடைச்சிருக்கும். இதுதான் சரியான நேரம்னு அவளும் மனசுல இருக்கிறத சொல்றா. சீனியர் ரைட்டர் இவளோட ஸ்கிரிப்ட்ல ரொம்ப சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, அதுல இவளுக்கு விருப்பமே இல்லைன்ற மாதிரி பேசும்போது, என்னாச்சு இப்ப ஈகோ ஹர்ட் ஆகுதா, ஒரு சீனியர் ரைட்டர் நம்ம வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறியா, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க சொன்னா கரெக்டா தானே இருக்கும், அப்படி பார்க்க முடியலையா, ஓ எனக்கு இப்போதான் புரியுது, சியோல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இன்னைக்கு நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு. இப்படி இவன் ரொம்ப ஹார்ஷாக பேசுறது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அந்த பக்கம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோயினுடைய நோட்டை பார்க்குறான். அவ காலி பண்ணிட்டு போறேன் குட் பைன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான். உண்மையா சொல்லணும்னா அவளோட பிரசன்ஸை ஹீரோ ரொம்பவே மிஸ் பண்றான். அடுத்த நாள் காலையில மீட்டிங் நடக்குது. அங்க ஹீரோயினோட ஸ்கிரிப்டை ஃபுல்லா மாத்தி மாத்தி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வாயை கூட திறக்கல. ஃபைனலி அவட்ட கேட்கும்போது, இல்லை எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் ரொம்ப மாத்துறீங்க, இது என்னோட ஸ்கிரிப்ட், ஸோ நான் ஆசைப்படுற மாதிரி என்னோட தாட் ப்ராசஸில் தான் போகணுன்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் தூங்க ட்ரை பண்ணுறா. அப்போ டைரக்டர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது, சீனியர் ரைட்டர்கிட்ட மன்னிப்பு கேளுமான்னு. ஆனால் அவள் இக்னோர் பண்ணுறா. சடனாக அங்கே நல்லா தண்ணி அடித்து போதையில் க்ரஷ் பையனான அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிற்கிறான்.
உனக்கு என்னதான் பிரச்சனை? எல்லாமே நல்லா தானே போய்க்கிட்டு இருந்தது. ஏன் இப்படி பண்ற? ஸ்ட்ரகிள் பண்ற உனக்கு வேலை குடுக்கணும்னு நெனச்சா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவள நெருங்க ஆரம்பிக்கிறான். என்ன பேசணுமோ நாளைக்கு பேசிக்கலாம். தயவு செஞ்சு இப்ப இங்கேருந்து போன்னு அவளும் சொல்ல. எதுக்காக போ சொல்ற? உனக்கு என் மேல ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னு அவள ஹராஸ் பண்ண பாக்க இவ தள்ளி விட்டு தூர போய் நிக்கிறா. 3 வருஷம் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டே ஆசை காட்டி இவள மோசம் பண்ணது ஒரு பக்கம். இப்ப வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இவ கஷ்டப்பட்டு எழுதின ஸ்கிரிப்ட அவங்க இஷ்டத்துக்கு மாத்தி நாஸ்தி பண்றது இன்னொரு பக்கம். இப்ப நிம்மதியா அவ தூங்கலான்னு நினைச்சா. ஆனா அதையும் வந்து கெடுத்து இப்ப அவ தூங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாம போச்சேன்னு பாவம் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா. என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது இல்ல, இவளோட இந்த ரூபத்தை கண்டிப்பா அவங்க பார்த்துடக்கூடாதுன்னு அவளோட பழைய வீட்டுக்கே போறான். ஆனா அங்க தம்பியும் தம்பி வைஃப் பண்ற அலுப்புறைய வெளியில இருந்தே கேட்டுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போறதுன்னு பாவம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கா. கடைசியா ஹீரோட பில்டிங்க்கு முன்னாடி வந்து நிக்கிறா. நம்ம எதுக்காக இங்க வந்தோன்றதே அவளுக்குள்ளேயே ஒரு கேள்விக்குறியா இருக்கு.